ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போல்லாம் காமனாக நம்ம பார்க்குறோம் நிறையவே சின்ன வயசுலேயே இளம் நிறைய அப்புறம் முடி கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சரி செய்கிறதுக்கு தான் நம்ம இயற்கையாக மூலிகைகளை வச்சு எப்படி நேச்சுரலாக ஹோம் மேடு ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணலான்னு பார்க்கணும். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப முக்கியமான ஒன்று. எங்கள் வீட்லேயே தேங்காய் இருக்கிறதுனால தேங்காய் செக்கு அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ போயிட்டு என்ன மூலிகைகள்லாம் வேணும் அப்படின்றத பார்த்து பறிச்சுட்டு வந்துடுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி. இது வந்து நம்மளுக்கு இளம் நிறைய தடுக்கும், முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேப்பில் நம்மளுக்கு நார்மல் வேப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மலை வேப்பிலகையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதில் இருக்கிற ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்கும், டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்த்துக்கும். முருங்கைக்கீரை, இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற இரும்பு சத்து நம்மளுக்கு ஹேர் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும், ஸ்கேல்ப் ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருங்கையில் வந்து நம்மளோட ஸ்கேல்போட பிஹெச்சை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும், ப்ளஸ் டேண்ட்ரஃபையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். கறிவேப்பிலை, முடி வந்து வேர்லேருந்தே நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நொச்சி, இது சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு அந்த தலைவலி ஒத்த தலைவலி இதெல்லாம் வராமல் பார்த்துக்கும் இந்த நொச்சி. அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது பேர் கரும்புலா. இது வந்து இளம் நிறைய தடுக்கும், முடி கொட்டாமையும் பார்த்துக்கும். அடுத்து வந்து செம்பருத்தி. இதில் இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கும். மருதாணி பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஹேரை வந்து கூலிங்காக வச்சுக்கும், இளம் நிறைய தடுக்கும், ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து துளசி வந்து நம்மளோட ஹேர் ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஆலோவேரா, இதில் இருக்கிற மினரல்ஸ் வந்து நம்மளோட ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்கும். இது வெத்தலை, இது வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், நம்மளுக்கு எதுவும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கும், தலையில் டேண்ட்ரஃப் அண்ட் இந்த அரிப்பு இதெல்லாமே வராமல் பார்த்துக்கும். கொய்யா இலை, இதில் இருக்கிற விட்டமின் சி வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கும், அண்ட் இதில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது வந்து அவுரி, இது நேச்சுரல் ஹேர் டைன்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு வந்து ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆவாரம்பூ. இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கேல்ப்பை வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனியாக வச்சுக்கும், ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கும். அதுக்காக தான் ஆவாரம்பூ யூஸ் பண்ணுறோம். ரோஸ் வந்து ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னர்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு வந்து ஹேர் திக்னஸையும் கொடுக்கும். எல்லா மூலிகைகளையும் வீட்டிலேருந்தே தான் கலெக்ட் பண்ணுறோம். இது ரோஸ் வந்து எங்கள் வீட்டு செடியிலே தான் இருக்குது, எதுலேயும் எந்த கெமிக்கல்ஸும் கலக்காமல் யூஸ் பண்ணுறோம். அடுத்து சில பொருள்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இந்த திரிப்பலா, அதிமதுரம், அப்புறம் வெட்டி வேறு, இது மாதிரி எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சில பொருள் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். இவ்வளோதான். இந்த நம்ம மொத்தமே வந்து இதில் வந்து ஒரு 30+ இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு 30 மூலிகைகள், 30 ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் மூலிகைகளை வச்சு நம்ம இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம். இது எல்லாமே போட்டு இந்த ஹெர்பல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இருக்கிற முடி பிரச்சனை, எல்லா விதமான முடி பிரச்சனையும் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும். ஏன் இரும்பு கடாயில் எண்ணெய் காய்ச்சணும் அப்படின்னா, அதில் இருக்கிற இரும்பு சத்தும் இந்த எண்ணெயில் வந்து ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு எண்ணெயில் இன்னும் பெனிஃபிட்ஸ் நல்லாவே கிடைக்கும். இது தேங்காய் எண்ணெய் வீட்டிலேயே செக்கு அடிச்சது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சுத்தமான செக்கு எண்ணெய் எடுத்துக்கிறது நல்லது. இதில் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம முதல்ல இந்த ஆலோவேரா, இந்த கொஞ்சம் லேட்டாக வேகிற மாதிரி இருக்கிற பொருள், ஆலோவேரா, அப்புறம் நெல்லிக்காய், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த எண்ணெய் காய்ச்சும் போது வந்து நீங்கள் தீ கொஞ்சம் ஸ்லோவில் தான் வச்சு பண்ணணும். நிறைய அந்த கொதிக்கிறது வேகமாக அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தீ வந்து மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க.
இது வந்து ஒரு நாள் ஆயிடும் கண்டிப்பாக. இந்த மூலிகைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம காலையிலேயே கலெக்ட் பண்ணி அதை எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா தண்ணியில் போட்டு அலசி காய வச்சு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஆகிடும். ஆஃப் டே மூலிகைகளை கலெக்ட் பண்ணி அதெல்லாம் சரியாயிடும். இதில் ஒரு சில மூலிகைகள் வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அது பக்கத்துலேயே தான் இருக்குது. வல்லாரக்கீரை, அப்புறம் கிழாநெல்லி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேசவர்தினி, இதெல்லாம் இந்த பக்கத்தில் இருக்கிற தோட்டத்திலேயே தான் இருக்குது. பட் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா மகிழம்பூ. இது வந்து ஸ்கேல்ப்பை வந்து நம்மளுக்கு ஒரு சாஃப்டாக வச்சுக்கும். நேச்சுரலான ஒரு கண்டிஷ்னரு. இது இல்லாமல் சில மூலிகை வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த எண்ணெய் வந்து எப்படி ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம பார்க்குறது அப்படின்னா, இந்த கொதிக்கிறது வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும். கொதித்து அந்த நுரெல்லாம் போயிட்டு அந்த கொதித்து அடங்குறது அப்படி ஸ்லோவாக ஸ்டாப் ஆகிடும், அப்படி சைலண்ட் ஆகிடும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெயை இறக்கி வச்சிடணும். இப்போது இந்த அவுரி வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா, அவுரி பொடியாக கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். அது வந்து இந்த மாதிரி இறக்குற ஸ்டேஜில் தான் போடணும். அவுரி அப்புறம் இந்த திரிப்பெல்லாம் பவுடராக கிடைக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் இறக்கி வைக்கிற ஸ்டேஜில் தான் போடணும். உங்களுக்கு இந்த மூலிகையெல்லாம் கிடைக்குது அப்படின்னா நீங்களே வீட்டில் ஆயில் ரெடி பண்ணலாம். இது கிடைக்கலன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த எண்ணெய் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் ஆயில் ரெடி பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.